வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டை கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 4 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா முட்டை வேகிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை துருவி எடுத்தாச்சு. இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இது கூடவே காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பொடியை நறுக்கின மல்லி இலை 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்திலே இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும், நமக்கு சரியாக வராது. இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பப்பட்டால் மஞ்சக்கருவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் சேர்த்துட்டு அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்லேருந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு கட்லெட் ஷேப்புக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை நம்ம இப்படி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். நான் வந்து மைதா மாவுலாம் எதுவும் சேர்க்கலை, அப்படியே டைரெக்டாகவே எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். சூடு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்கும்போது வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வேகாது. சூடு கம்மியாக இருக்கும்போது உதிரியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இதை நம்ம மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.